யூனிகார்ன். இந்த சின்ன பசங்க எல்லா பேருக்கும் கொம்பு இருக்கிற குதிரைனா ரொம்ப பிடிக்கும். அது சம்பந்தப்பட்ட பொம்மைகளை, அது சம்பந்தப்பட்ட கார்ட்டூன்களை எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. நமக்குமே யூனிகார்ன்னா அது ஒரு காதலோட அடையாளம், ஒரு பாசத்தோட அடையாளம் அப்படின்னு நினைப்போம். ஆனா உங்க நினைப்பையெல்லாம் முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யூனிகார்ன்னா இனிமே இந்த படத்துல வர்ற கொடூரமான யூனிகார்கள் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு கொடூரமாக இந்த படத்துல யூனிகான்கள் இருக்கிறது. நாம நினைச்சது ஒன்னாவும் நிஜத்துல வேற ஒன்னாவும் இருக்கும். அதைத்தான் டெத் ஆஃப் யூனிகான் 2025 வந்த இந்த ஃபேண்டசி கதையில நாம பார்க்க போறோம். ஒர்த்தா இருக்கும், தரமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், குரூப் லிங்க். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அந்த யூடியூப் வீடியோட லிங்கை நாங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணுவோம். சோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் ஏதோ ஒரு எஸ்டேட்டை நோக்கி போறாங்க போல. ஃபிளைட் டிலே. ஒரு காமன் நேரம் லேட்டா தான் கிளம்புவோம்னு ஃபர்ஸ்ட் பைலட் அனௌன்ஸ் பண்றாரு. அடுத்து பார்த்தா விமானம் போகக்கூடிய அந்த ரோடு தளம் அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இன்னும் லேட் ஆகணும்னு அனௌன்ஸ் பண்றாரு. தான் பொண்ணு தான் மடியில படுத்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தான் ஷோல்டர்ல சாஞ்சிக்கிட்டு படுத்து கிடக்கிறத பார்த்து. ஏன்னா எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அவன் மூஞ்சியோட ரெண்டு பக்கமும் நிறைய பரு இருக்கிறத நீங்க கவனிக்கணும். இவரும் கண்ணாடி போட்டிருக்கிறத நீங்க கவனிக்கணும். இவர் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்குறதுக்காக அந்த எஸ்டேட்டுக்கு போறாரு போல தெரியுது. அந்த அக்ரிமெண்ட்டை தெரியாதனமா கீழே போட்டார். அது ரொம்ப முக்கியமான ஃபைல். அதை எடுக்கணும். காலால எட்டி பாக்குறாரு, எடுக்க வைக்க முடியல. வேற வழி இல்ல. இப்போ பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாம எடுக்கணும்னு பார்த்தா முடியல. இப்ப டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆகணும்னு விசுக்குன்னு குனிஞ்சு எடுக்கிறான். டப்புன்னு அந்த பொண்ணு மோதும். மறுபடியும் வந்து படுமா அப்படின்னா ஒன்னும் வேண்டான்னு அவ படுக்க மாட்டேங்கிறா. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் டைம் லேட் ஆகுதுங்கிறத பத்தி தான். ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கின அந்த டயத்தை தாண்டி இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது போல தெரியுது. அதனால இவங்க போய் சேர்ந்த இடம் இயற்கையும் மலைகளும் சூழ்ந்த ஒரு அற்புதமான பகுதி. அங்க வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். லேட் ஆயிடுச்சு, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு போன்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வராரு. இதுல வேற இவ வேற ஹெட்போனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டே இருப்பா. அந்த பாட்டு டப்புன்னு கட் ஆகுது. இவருக்கு சிக்னல் டப்புன்னு கட் ஆகுது. டவர் கிடைக்கல. இதுல வேற இவருக்கு அலர்ஜி ப்ராப்ளம். மூக்க சீந்தி தள்ளிக்கிட்டே இருப்பாரு. இப்போ அந்த எஸ்டேட்ல இருந்து யாரோ காலை போட்டு ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படி இப்படின்னு யாரோ போன் பேசிட்டு இருக்க. ஐயோ வந்துட்டு இருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதோ கிளம்பிட்டோம், இதோ வந்துட்டோம் சொல்லிட்டு வேகமா வண்டி அமுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். வேகமா வண்டி ஓட்டு போயிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணே அதை பார்த்து பயப்படுது. இதுல வேற கால் அட்டன் பண்ணணும், இதுல வேற அலர்ஜி, மூக்கு ஒழுகுது. எல்லாம் சேர்த்து அவனை கன்ஃபியூஸ் பண்ண ரோட்டை கவனிக்கல. ரோட்ல எதையோ விட்டு ஏத்திட்டான். ஐயோன்னு பதறான். வண்டி பாருங்க எவ்வளவு ஸ்கிட் ஆகி போய் நிக்குதுன்னு. நல்ல வேலை இவங்களுக்கு ஒன்னும் ஆகலங்கிறது பெரிய விஷயம். எதையோ ஏத்திட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி போய் பாக்குறாங்க. அது இன்னும் சாகல, உயிரோட இருக்குங்கிற ஆய்வை. அப்பாவும் என்னன்னு இறங்கி போலாமேன்ட்டு கொஞ்சம் பயத்துல கையில ஏதோ ஒரு கம்பி எடுத்துட்டு போறாரு. டிக்கில இருந்து எடுத்துட்டு போறாரு. என்னதுன்னு பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் குதிரை மாதிரி தெரியுது. ஆனா அதுக்கு கொம்பு இருக்குது. அதோட ரத்தம் ப்ளூ கலர்ல இருக்குது, சிவப்பு கலர்ல இல்ல. ஐயோ அது வலியில துடிக்குதே அப்படின்னு இந்த பொண்ணு பார்த்து வருத்தப்படுவா. பக்கத்துல போகாத, ஆபத்தான விலங்கா இருக்க போதுன்னு இவர் பயப்படுவாரு. அடிபட்டு கிடக்குது பாவம், இதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, கஷ்டப்படுதுன்னு இவர் வருத்தப்படுறாரு. சே எல்லாத்தையும் லேட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி லேட்டு, இப்ப இந்த பிரச்சனை வேற, மீட்டிங்க்கு லேட் ஆகிட்டு இருக்குது. அவங்க கிட்ட போய் ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கணும்னு ஒரு மாதிரி டென்ஷன்ல அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த யூனிகானோட நெத்தி பகுதியில ஒரு கொம்பு இருக்குதுல்ல, அந்த கொம்பு திடீர்னு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுக்குது. எலக்ட்ரிக்கல் லைட் மாதிரி கொம்பு எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்தது இவ அதுல போய் கை வைப்பா. கை வச்சதும் அந்த யூனிகான இவளுக்கு ஏதோ காட்ட முயற்சி பண்ணுது. ஏதோ ஒன்னு சரசரன்னு போக அதுக்குள்ள இவ டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாப்ல. ஏதோ ஒரு அற்புதமான ஒன்ன ஆல்மோஸ்ட் பார்க்க போற சமயம் இவ அப்படியே உறைஞ்சு போய் நிப்பாளா. அதை பார்த்துட்டு அப்பா இந்த விலங்குதான் ஏதோ பண்ணுது போல அப்படின்னு நினைச்சிட்டு இவ அதை முழுசா பாக்குறதுக்குள்ள கையில இருந்த கம்பியால சதக்குன்னு அதை அடிச்சு கொள்றாரு. அடிக்க ரத்தம் தெரிக்குது. அந்த ரத்தம் இவ மேல படும், அவரோட கண்ணுல படும், அவர் முகத்துல படும். அப்புறம் அந்த வண்டியில தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த எஸ்டேட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. லேட் ஆகி போச்சு மன்னிச்சுக்கங்கன்னு உள்ள போறாங்க. ஆனா அந்த யூனிகான இவங்களோட காருக்குள்ளதான் கிடக்குது. முழுமையாக வளராத குட்டி மாதிரி தெரியுது. இவர் பார்க்க வந்தது ஒரு பெரிய கோடீஸ்வரரை. அந்த குடும்பத்துல பையனை முத சந்திக்கிறார். தாமதத்துக்கு மன்னிக்கணுங்கிறாப்ல. என்ன ஏர்போர்ட்ல இருந்து நடந்தே வந்தீங்களான்னு அவன் நக்கல் பண்றான். அடுத்து வரவேற்கிறான். அப்புறம் அம்மா வராங்க. இப்பதான் ஃபவுண்டேஷன் கூட ஒரு மீட்டிங்ல இருந்தேன். நம்மளோட ஃபாரஸ்ட்ல இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு ஏதோ வேக்சினேஷன் ஊசி போடணுமா, அது சம்பந்தமா பேசிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பாவையும் பொண்ணையும் வரவேற்கிறாங்க. அடுத்து இவங்க பார்க்க போறதுதான் அந்த கோடீஸ்வர தகப்பன. அவர் உடம்பு சரியில்லாம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இவளுக்கோ அந்த ஆக்சிடென்ட பார்த்தது, கொம்புல லைட் எரிஞ்சது, அதை இவ கையில பிடிச்சது, இது ஏன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கோடீஸ்வர அப்பாவோ என்னாச்சு திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து விசாரிக்க ஒண்ணும் இல்லைன்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. கொஞ்சம் தலைவலியா இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருப்பா. வேணா போய் படுக்கிறியா அப்படிங்கிறாங்க கோடீஸ்வர அம்மா. இல்ல இருக்கட்டும், நாங்க கிளம்புறோங்கிற பேசிட்டு இருக்கேன். இது கிளம்புறோமா, ஒரு வாரம் நீங்க
இங்க தங்கணுமே அப்படிங்கிறாப்ல கேட்க, ஒரு வாரமா வாய்ப்பே இல்லைங்குது அந்த பொண்ணு. சரி அட்லீஸ்ட் இன்னைக்கு ராத்திரியாவது தங்கலாம், டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. என் பையன் கிட்ட கூட நீ பேசி பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லும்போது பையன்கார முந்திக்கிட்டு, அவன் மூஞ்சில பாருங்க பருகுன்னு வச்சு நல்லாவா இருக்கிறா, அதெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லைங்கிற அவன். இல்ல மூஞ்சில ஏதோ கரை படிஞ்சிருக்குது, போய் கழுவிட்டு வாமா அப்படின்னு அனுப்புறாங்க. இவளும் பாத்ரூம் பக்கம் போய் கழுவலாமேன்னு போறா. அப்போ ஜன்னல் பக்கத்துல எட்டி பாப்பா, இவங்களோட காரத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கா. அதான் அங்க வேலை பார்க்குற வேலைக்காரங்க கவனிக்கிறாங்க. வண்டி லைட்டா எதையோ இடிச்சிருக்குங்கிறது தெரிய வருது அவங்களுக்கு. இவ பாத்ரூம் பக்கம் போய் கண்ணத்தோட ஒரு பக்கத்துல தண்ணியை வச்சு துடைக்கும் போது பார்த்தா அழுக்கோட கூடவே அவன் முகத்துல இருந்த பருக்கள் எல்லாம் காணாம போயிடுது, காயமெல்லாம் காணாம போகுது. இந்த பக்கம் பார்த்தா கோடீஸ்வர தகப்பேன், நான் எப்படியும் ஜாக போறேன், ஜாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டா செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் கரெக்டா ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக தான் பத்திரத்தை ரெடி பண்ண சொல்லியிருப்பார் போல தெரியுது. அந்த பத்திரத்துல இவங்க கையெழுத்து போட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த சொத்துக்களை பராமரிக்கிற பொறுப்பு இவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மாசம் வந்து ஒரு $10,000 கொடுக்குறாங்க போல தெரியுது. வருமானத்துக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறேன். அக்ரிமெண்ட் எல்லாம் படிச்சு பார்க்கணும், டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இவன் அக்ரிமெண்ட்டை வாங்கினாதான் இவன் டீல் க்ளோசிங்னு அர்த்தம். அவன் வாங்கணும்னு அவசரப்படும் போது அவசரப்பட வேண்டாம். உங்க பொண்ணோட இங்க வர சொன்னதுக்கு காரணமே நீங்க எப்படி ஃபேமிலியை நீங்க எப்படி ரன் பண்றீங்க, உங்களோட வளர்ப்பு எப்படி இருக்கு, எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்க குடும்பத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் உங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தது, வெயிட் பண்ணுங்கன்னு டாப்ல பொறுமையா எல்லாரும் அக்ரிமெண்ட் படிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் பொண்ணு தான் ஒரு பக்கத்துல இருக்கிற கண்ணத்தோட ஒரு பக்கத்துல இருக்கிற பருவெல்லாம் மறந்து நினைச்ச ஆச்சரியப்படுறா. இப்ப இன்னொரு பக்கத்துல பரு இருக்குல்ல, அதை இப்ப கரெக்டா மெதுவா பாத்துக்கிட்டே துடைக்கிறா. தொடச்சதும் லைட்டா அது குணமாகுது. இன்னொரு தடவை துடைக்கும் போது அந்த பரு மொத்தமும் காணாம போகுது. செம ஷாக் ஆகிறாவ, ஆச்சரியப்பட்டு போறா. அதே சமயம் காருக்குள்ள கிடந்த அந்த யூனிகார்ன் அதோட கொம்பு மறுபடியும் ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் மாதிரி ஒன்னு லைட் எரிய ஆரம்பிக்குது. அந்த கொம்புல இருந்துதா அதுக்கு உயிர் தள்ளக்கூடிய அந்த சக்தி கிடைக்குது போல தெரியுது. சோ அந்த கொம்புல லைட் எரிஞ்சதுமே அது உயிர் தள்ள ஆரம்பிக்குது. அது உடம்புல இருந்த ரத்த செல்கள் எல்லாம் மறுபடியும் காயமடைஞ்ச செல்கள் எல்லாம் குணமாக ஆரம்பிக்குது. இத பத்தி தான் அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இவ ஓடியாரா. அதுக்குள்ள அப்பா பாருங்களேன், அவர் கண்ணாடி பொதுவா ஏன் போட்டிருக்காருன்னா கண்ணு சரியா தெரியலன்னு. ஆனா இந்த தடவை கண்ணாடிய போட்டா ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, கண்ணாடியை கலட்டி வச்சா தான் நல்லா தெரியுது. சோ கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாப்ல இவருக்கு வருது. கூடவே ரொம்ப நேரமா இவர் இருமுவோ தும்முவோ மூக்குச்செலியை சீந்தவோ இல்ல. சோ இவரோட அந்த அலர்ஜி ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருக்கிறாப்ல தெரியுது. ஆனா இதை பற்றியெல்லாம் சொல்ல வந்தா அவர் சொல்ல விடாம பொண்ணு அமைதியாருன்றே விரட்டுறதுலயே குறியா இருக்கிறாப்ல. ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயம் டங்குன்னு ஒரு சத்தம். காருக்குள்ள கிடக்கிற அந்த யூனிகார்ன் காலை வச்சு உதைக்குது போல ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. வேலைக்காரங்களும் அதை கவனிக்கிறாங்க. அந்த கோடீஸ்வர பையனை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அடுத்து அம்மா வந்து பாக்குறாங்க. அப்பாவும் நானும் பாக்குறேன், எனக்கும் காட்டுங்கிறாரு வீல் சேர்ல இருக்கிற பெரியவர். அப்புறம் எல்லாரும் வெளியில வர்றாங்க. காருக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா லக்கேஜ் தான் இருக்குங்கிறாப்ல இவங்க போய் சொல்லி சமாளிக்க பார்ப்பாங்க. ஏதோ ஒரு விலங்கை இடிச்சிட்டீங்க, அதை முழுமையா கொள்ளாம வண்டியில தூக்கி போட்டு வந்திருக்கீங்க, கரெக்டான அந்த பையன் கரெக்டா கேக்குறான். ஆனா வண்டி பயங்கரமா ஆடுது. உள்ள இருக்கிற யூனிகார்ன் செமையா குதிச்சுக்கிட்டு இருக்குது போல தெரியுது. ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆடுறது நிக்கும். சரி அமைதியாயிடுச்சோ செத்துருச்சோ அப்படின்னு பார்த்தா கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அதோட தலை வெளியில வரும், கொம்பு வெளியில வரும். கத்த பாருங்க, குட்டி தான் அது. அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்குது, அடங்க மாட்டேங்குது. அதை பார்த்த வேலைக்காரம்மா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து தலையிலேயே சுட்டு கொண்டு போட்டுறா. யூனிகார்ன் குட்டி செத்து போச்சு. அப்புறம் தான் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இது என்னவா இருக்கும், குதிரை மாதிரி இருக்கு, குதிரையா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குதிரை தான், மேபி தலையில கேன்சர் வந்து கொம்பு மாதிரி தெரியுதுங்கிறாப்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான், தயவு செய்து எல்லாரும் ஒத்துக்கங்க இது யூனிகார்ன் அப்படின்னு எடுத்து சொல்றா. அது மட்டும் இல்லாம அதோட ரத்தம் என்னோட முகத்துல படும்போது என் முகத்துல இருந்த பரு இருந்த தழும்பு எல்லாமே போயிடுச்சுன்னு எடுத்து சொல்றா. அதே மாதிரி அப்பாவுக்கும் அதோட ரத்தம் அவரோட முகத்துல படும்போது கண்ணுல பட்டிருக்குது. சோ கண் பார்வை குணமாயிடுச்சு. மூக்குல பட்டிருக்குது. இவருக்கு இருந்த அந்த சைனஸ் ப்ராப்ளம், அலர்ஜி எல்லாம் குணமாயிருக்குது. இத பத்தி எல்லாம் பெரியவர் தெரிஞ்சுக்கிட்டதும் இத பத்தி போலீஸ் கிட்டயோ ராணுவத்துக்கிட்டயோ யார்ட்டையும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம், ஏன்னா நீங்க வேற இடிச்சிருக்கீங்க, கேஸ் கீசன் ஆகும். பத்தாவதுக்கு கவர்மெண்ட்டை கூப்பிட்டா கவர்மெண்ட் அது இதுன்னு பல பேர் அமுச்சு விட்டுட்டு தேவையில்லாத செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வரும். நாமளே இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். வனவிலங்கு டாக்டரை வர சொல்லுங்க, ரிசர்ச்சரை வர சொல்லுங்க, செக்யூரிட்டி ஆட்களை வர சொல்லுங்கன்னு ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டை கூட்டு விட்டார். சரி ராத்திரி பொண்ணு ரூம்ல இருப்பா, அவகிட்ட போய் ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணலாமே இவர் உள்ள வரார். ஆனா பேசுறதெல்லாம் தப்பு தான் வாயில இருந்து வருது. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஏத்தாப்புல அவருக்கு பேச வரல, தயவுசெய்து வெளியில போங்கன்னு விரட்டி விட்டுறா. அப்புறம் தான் அம்மாவோட எடுத்த பழைய போட்டோஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் யூனிகார்னை பத்திய ஒரு லோகோ போட்டோல இருக்கிறத கவனிக்கிறா. மியூசியம்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது பின்பக்கத்துல இருக்கிற அந்த யூனிகார்ன் லோகோ பாப்பா. சரி இது சம்பந்தமா நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாமேன்னு அடுத்து அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணி பார்க்கறா. இந்த பக்கம் கோடீஸ்வர பையன் ஜம்முன்னு குளிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோ வருவாரு, இந்த டீலை முடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு மாதிரியான அலறல் சத்தம் கேக்குது. பயந்து போறாங்க. ஏதோ விலங்கு கத்துறது நல்லா தெரியுது. அடுத்து பாருங்க ஏதோ பயங்கரமா பிரகாசமா ஜொலிக்கிறாப்ல வேற தெரியுது. இதையெல்லாம் பார்த்து அந்த பையன் பயந்து போய் எந்திரிச்சு ஓடியாராம். இந்த பக்கம் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூனிகார்ன்களை பத்திய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. யூனிகார்ன் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா, ஆனா அதோட உடலுக்குள்ள இருக்கிற வடிவமைப்பு ரொம்ப காம்ப்ளெக்ஸா சிக்கலாக பார்ப்பதற்கு
அவருக்கு தெரியுமா. மனிதர்கள் உருவாகிற காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தது யூனிகான் அதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல அதுக்கு பிறகு மனிதர்களும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா கால வாழ்க்கையெல்லாம் போய்கிட்டு இருந்திருக்கும்ல, அந்த காலகட்டத்திலேயும் யூனிகான் இருந்திருக்குதான். அப்போ ஒரு மன்னர் தான் வேட்டைக்காரங்களோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான வேட்டையாடணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆனா யூனிக்கான வேட்டையாட அந்த மன்னரும் வேலையாட்களும் முயற்சி பண்ணாலுமே அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து தாக்கி நாங்க தான் பலசாலிகள்னு தொடர்ந்து அந்த யூனிகான்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்ததான். அப்புறம் திடீர்னு பார்த்தா மன்னர்கிட்ட இருந்த ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல மனசுக்காரி, அவளோட பக்கம் இந்த யூனிகான்களோட பார்வை திரும்புது. என்ன மாயமன்னம் பண்ணாலோ அவளை பார்த்ததும் இந்த யூனிகான்கள் எல்லாம் அமைதியாயிடுச்சு. அப்புறம் இதாண்டா சான்ஸ்னு அந்த யூனிகானை கொன்னுட்டாங்க. மன்னரோட அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. அங்க போனா அந்த யூனிகான மறுபடியும் உயிரோட உயிர் தெளிதான் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கும் இதுகளுக்குமான அந்த பாண்டிங் அது முழுமை அடைகிறதுக்குள்ள திடீர்னு யூனிகான்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சான். மனிதர்களையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பல பேரை கொன்னு குவிக்க ஆரம்பிச்சிச்சு போல. இதையெல்லாம் இவ இன்டர்நெட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறா. ஆனா ராத்திரி இவ தூங்கும்போது ஒரு கனவுல இந்த காட்டுக்குள்ள இருக்கிற குகையில இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில படு வேகமா ஓடியாரத கவனிக்கிறா. அப்புறம் பார்த்தா அதோட காலை மட்டும் இவரால மேல் பள்ளத்துல இருந்து கீழே குதிக்கும் போது பார்க்க முடியுது. அது ஒரு யூனிகான் தான் நினைக்கிறேன். ஒருவேளை தான் குட்டியை தேடி அம்மாவோ அப்பாவோ வர்றாங்களோ இதை பத்தி அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள ரிசர்ச்சர் சில பேர் அவளை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அந்த பக்கம் அவரையும் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. கூடவே அந்த குதிரையும் இருக்குது. எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் அவங்களோட கண்டுபிடிப்புகளை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த யூனிகானோட ரத்தத்துல குணப்படுத்துற தன்மை இருக்கு, மறுப்பதற்கு இல்ல. ஆனா அதை தாண்டி அதோட கொம்புல தான் மகிமை இருக்குதான். அதோட கொம்புல இருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் அந்த குட்டியோட உடம்பு முழுக்க போகுது. அதை தாண்டி வெளியிலயும் போகுது போல. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேடி சயின்டிஸ்ட் அவங்களும் ஓடியாந்து அந்த கொம்போட மகிமையை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பயோ எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் சிக்னலை வந்து அது வெளியில கொடுத்துக்கிட்டே இருக்குது போல. இதுதான் அந்த குதிரை எவ்வளவு அடிபட்டாலும் திரும்ப திரும்ப அது உயிர் தெழுவதற்கான காரணம், குணமடைவதற்கான காரணம். சோ இதுல குணப்படுத்துற அந்த மகத்துவம் இருக்குது. இதுல இருந்து நாம மருந்து கண்டுபிடிக்கணும்னு ஆல்ரெடி ஒரு மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கொம்பை நல்லா சீவி அதோட இவங்க ரெடி பண்ண அந்த மருந்தையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அவரோட உடம்புல குளுக்கோசின் வழியா உள்ள தள்ளுறாங்க. உள்ள ஏறிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இதுல எதுலயுமே அவளுக்கு விருப்பம் இல்ல. யார்ட்டையாவது போன் பேசலாமான்னு போனை எடுத்துட்டு வெளியில சிக்னல் கிடைக்குமான்னு மலை பக்கத்துல ஏறி போய்கிட்டே இருக்கிறா. அதே சமயம் இங்க பாருங்க, அந்த லேடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த சிக்னல் இப்ப அந்த குட்டியோட உடம்புல ரொம்ப அதிகமாகுதுன்னு அந்த டிவைஸை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது சயின்டிஸ்ட் வந்து அதோட கழுத்தை அறுத்து ரத்தத்தை பிடிக்கிறார். இந்த பக்கம் காட்டுக்குள்ள வினோதமான சத்தம் கேக்குது. மரத்துக்கு மேல பாருங்க ஏதோ ஒரு லோகம் மாதிரி கீறல்கள் இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு பயந்து இவ குடுகுடுன்னு ஓடியாந்துருவா. அப்பா உடம்புல ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு பாக்குறாங்க. இப்போ வரைக்கும் ஒன்னும் பெரிய மாற்றம் தெரியல. ஆனாலும் அவரு ஒரு கால் இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பா இருந்து இதை நம்ம ஒரு மருந்தா உலகத்துல வித்தோம்னா கிடைக்கிற ப்ராஃபிட்ல உனக்கு ஷேர் தர்றேன். நீ சும்மா சாதாரண வக்கீல் மாதிரி இல்லாம எங்களுக்கு நீ பார்ட்னர் ஆயிடுவ, ராயல்டி கிடைக்கும் அப்படி இப்படின்னு எடுத்து சொல்லிட்டு நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் சொல்லிட்டு இருக்காரு. பிளாக் ஃபுட் லேண்ட்னு ஒன்னு இருக்கு போல. அங்க இவர் போயிருக்காரு போல இந்த கோடீஸ்வரர். அவங்க அவர்களோட நன்றியை எப்படி வெளிப்படுத்துவாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா அதெல்லாம் எதுக்குங்க, இன்னொரு நாள் பேசிக்கலாம், தூங்குங்கன்னு தூங்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு உட்காந்து இது சம்பந்தமா நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ரிசர்ச்சை பத்தி தாராளமா என்கிட்ட சொல்லு, நான் ஃபீட்பேக் கொடுக்குறேங்கிற அந்த பையன். அதோட இந்த மாதிரி குட்டி கம்ப்யூட்டர்ல பாக்குறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதான். இவங்கிட்ட ஒரு பெரிய சைஸ்ல பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர் இருக்குது போல. வேலைக்காரன் சொல்லி அந்த பிரிண்டர் எடுத்துட்டு வந்து இதுல நீ உன்னோட ரிசர்ச் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களுக்கு ஒரு டெமோ காட்டு, பிரசன்டேஷன் காட்டு, நாங்க இன்னும் பெட்டரா ஃபீட்பேக் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா அதுக்குள்ள இந்த பெரியவர் பாருங்க, இதுக்கு முன்னாடி வீல் சேர்லயே இருந்தவர் எந்திரிச்சு நிக்கிறார். எதையாவது ஒரு கொம்பை கையில வச்சுக்கிட்டு ஊனி நடந்தவர் கொம்பு வேணான்னு தூக்கி போடுறார். அப்ப அவருக்கு இந்த மருந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இல்லையா? சோ இவர் வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவர் ஒரு கேன்சர் வியாதி இருந்த ஒருத்தவர், ஒரு கேன்சர் பேஷண்ட். அவரோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை செல்லு லெவலுக்கு போய் பரிசோதனை பண்ணி பார்த்ததுல உங்க உடல் தானாவே அந்த கேன்சரை குணப்படுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு குட் நியூஸ் எடுத்து சொல்றாரு சயின்டிஸ்ட், டாக்டர் எடுத்து சொல்றாரு. ஆனாலும் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்குது, முழுமையா எதையும் சொல்ல முடியாது. இது மேபின்னு அந்த டாக்டர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த கோடீஸ்வர குடும்பம் கேன்சருக்கு அப்ப நம்ம மருந்து கண்டுபிடிச்சிட்டோமா, எவ்வளவு பெரிய விஷயம்னு குஷியாராங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பொண்ணு என்ன சொல்லணும்னு தெரியாம முழிக்கிறா. தான் உடம்புல இருந்து கேன்சருக்கு செல்லுகள் எல்லாம் போயிடுச்சுங்க, நான் குணமாயிட்டேன், நான் இப்ப ரொம்ப வலிமையா உணர்றேன், ஏதோ கரண்ட் ஷாக் அடிக்கிறாப்ல எனக்கு ஃபீலா இருக்குன்னு ரொம்ப குஷியா போய் பொண்டாட்டி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காப்ல. உடனே நம்ம மருந்தை ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள நம்ம டாக்டர் எது ரீப்ரொடியூஸா, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, இதெல்லாம் அவ்வளவு சாத்தியமும் கிடையாது. இதே மாதிரி நிறைய குதிரைகள் கிடைச்சா அதை வச்சு நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்க முடியும், அவ்வளவுதானே தவிர இந்த மருந்தை ரெப்ளிகேட் பண்ண முடியாது, டூப்ளிகேட் பண்ண முடியாது. இவ்வளவு குதிரைகள் அதிகமா கிடைக்குதோ, யூனிகார்ன்ஸ் அதிகமா கிடைக்குதோ அவ்வளவு நம்ம மருந்துகளை அதிகமா ரெடி பண்ண முடியும், அவ்வளவுதான் டாக்டர். இதை கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதை அந்த பையன் கையில எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதை தொட்ட நீ செத்தன்னு மிரட்டுவார்.
கொண்டு போய் கம்முன்னு வச்சிடறான். டாக்டர் அடிச்சு சொல்றாரு இதை ரீப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு. ஒரு காலத்துல கேன்சரை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னேன், ஆனா இப்ப குணப்படுத்த முடியாது சாத்தியமாயிடுச்சு. உன் பேச்செல்லாம் நம்ப முடியாது, ரீப்ரொடியூஸ் பண்ணு இல்ல உன்னை வேலையை விட்டு தூக்குவேங்கிறாப்ல. நான் நினைச்சாலும் முடியாதுங்க, சயின்ஸ் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இன்னும் வளரலங்கிற அந்த டாக்டர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ ஒய்ஃப் அவங்க சப்ளை கம்மியா இருந்தாதான் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும்னு மார்க்கெட்டிங்கை பத்தி எடுத்து சொல்றாங்க. இப்ப இவங்க கிட்ட இருக்கிறது அந்த குதிரை குட்டி தான். அதோட உடம்புல இருந்து எவ்வளவு மருந்து தயாரிக்க முடியுமோ அவ்வளவுதான் மருந்து இல்லையா? ஆனா கேன்சர் பேஷண்ட்டுக உலகம் முழுக்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேரையும் கூப்பிடுவோம், பெரிய பெரிய பணக்காரங்களை கூப்பிடுவோம், ஏழை விடுவோம், எவன் அதிகமா கேட்கறானோ அவனுக்கு விற்கலாங்கிறாப்ல ஒரு ஐடியா பண்றான். இதே மாதிரி இவங்க கேன்சர் சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சை ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரை குணப்படுத்துறதுக்காக. அப்போ கேன்சர் பேஷண்ட்டுக அதுவும் பணம் இருக்கிற பேஷண்ட்டோட லிஸ்ட் இவங்க கிட்ட இருக்குது. அவங்க எல்லாருக்கும் வரிசையா கால் பண்ணி ஒவ்வொருத்தங்க கிட்டையும் இந்த மாதிரி மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த மருந்து வேலை செய்யணும் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் இவ கண்டுபிடிச்ச ரிசர்ச்சிங் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து பேசலான்னு வந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாரும் இவ பேச்ச கண்டுக்கிறாப்லே தெரியல. இவளும் பேசி பேசி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டா. ஏழை விட்டதுல ஏகப்பட்ட பணம் கிடைக்குது போல. அந்த பணத்தெல்லாம் இவன் பேப்பர்ல எழுதிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த பொண்ணு அதை பத்தி பேச போனா எவ்வளவு பணம் தெரியுமா, நினைச்சு பார்க்க முடியாத அளவு பணம் இவங்க சம்பாதிக்கிறாங்க, நமக்கும் பங்கு கிடைக்குன்னு எழுதிட்டு இருக்கிறான். குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுல பல கோடி சம்பாதிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா எவ்வளவு பணம் நம்ம சம்பாதிப்போன்னு கேட்டா 1000 கோடிக்கு மேல சம்பாதிப்பேன் போல. இதை வச்சு பல தலைமுறைக்கு வாழலாமேன்னு பேசிட்டு இருக்க. அப்பதான் இந்த பொண்ணு யோ பொறுங்கயா, என் ரிசர்ச்சோட கண்டுபிடிப்பை பாருங்கயான்னு பிரிண்ட் எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே வரிசையா அடுக்கி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. அவர் என்ன சொல்றான்னா, இது வரைக்கும் யூனிகார்ன் அப்படிங்கிறது பொய்ன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பழைய காலத்து ரிசர்ச் பழைய காலத்து புத்தகங்கள்ல அது உண்மைன்னு எழுதி இருக்குது. யூனிகார்ன் இருக்கிறது உண்மைனா கூடவே அவங்க சொல்லி இருக்கிற தகவல்களும் உண்மை தானே அர்த்தம். அப்படி பார்த்தா இந்த யூனிகார்ன்களுக்கு குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்கிறது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு தெரிஞ்சது. அதனாலேயே இந்த யூனிகார்ன்களை வேட்டையாடுறதுக்காக அவங்க முயற்சி பண்ணானுங்க. பல நூற்றாண்டுகளா ஆயிரக்கணக்கான வருடங்களா அந்த முயற்சி தொடங்குச்சு. ஆனா அந்த யூனிகார்ன்களை பிடிக்கிறது அவ்வளவு சாத்தியம் இல்ல. ஆனாலும் பல பேர் முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில மோஸ்ட்லி தோத்து போனாங்க. நம்ம அம்மா கூட அடிக்கடி மியூசியத்துக்கு நம்மளை கூட்டு போயிருப்பாங்கல்ல. அப்ப இதே மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் ஓவியஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு அப்ப கிட்ட பேச போனா அப்ப அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறான். அதை பத்தி இப்ப எதுக்கு பேச்சுங்கிறான். சரிமா என்னதாமா சொல்ல வரேன்னு அந்த கோடீஸ்வரர் கேட்க, இந்த யூனிகார்ன் குதிரைகள் மேல இருக்கிற அந்த குணப்படுத்துற தன்மை மேல இருக்கிற அந்த ஆர்வம் மனுஷங்களை கரப்ட் பண்ணுமா, மனிதர்கள் மோசமானவர்களாக மாறுவாங்களாம். இதுக்கு முன்னாடி இந்த முயற்சிகள் நடக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய அழிவை மனித இனம் சந்தித்து இருக்கிறதா என்னால ஃபீல் பண்ண முடியுது. இது ஒரு பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும், வேணா நிப்பாட்டிடலான்னு அந்த பொண்ணு சொல்லுவா. என்னப்பா உன் பொண்ணு பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்காளேன்னு அப்படம் தான் திட்டுறாங்க எல்லாரும். அவ பேச்சா ஒருத்தரும் மதிக்கல. இதுல காண்டாகி அவ வெளிப்பக்கம் வர்றா. கார்ல போய் உட்காந்துக்கிறா. வானத்துல இன்னும் கலர்ஃபுல்லா ஏதோ மாறிக்கிட்டே இருக்குது. அந்த குட்டி குதிரையை ஒரு பேக்ல அடைச்சு ரிசர்ச்சிங் சென்டருக்கு இங்க இருந்து கூட்டு போறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் வேலைக்கார ஒருத்தன் கதவை திறந்து வெளிப்பக்கம் போவான். அந்த கேப்ல வெளியில இருக்கிற அந்த குதிரை ஒண்ணு உள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க அந்த குட்டி குதிரையை தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கும்போது சுத்தி பவர் கட் ஆகுது. மொபைல் வேலை செய்யல, சிக்னல் வேலை செய்யல. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ் இருக்குல்ல, அதுல பீப் சவுண்ட் ரொம்ப அதிகமா அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னவா இருக்கணும் இந்த இருக்கிற கோடீஸ்வரங்களுக்கு வெளியில போய் பாக்குறதுக்கு பயம். நம்ம ஹீரோவை தான் போய் வெளியில பார்க்க சொல்றாங்க. கேட்டா நீ தானே பார்ட்னர் ஆக போற, போய் பாருங்கிறாங்க. அவரும் போய் பாக்குறார். கார்ல இருந்து இறங்கி அந்த பொண்ணு வெளியில வந்து பாக்குறா. வானத்துல கலர்ஃபுல்லா இன்னும் கூடிக்கிட்டே போகுது. நம்ம ஹீரோ அந்த பையன் டாக்டர்ஸ் கிட்ட வந்து என்ன நடக்குதுங்கன்னு விசாரிச்சிட்டு இருக்கும்போது அந்த டாக்டரோட வயித்துல ஏதோ ஒண்ணு குத்தும், ரத்தம் தெரிக்கும். அப்புறம் என்னடான்னு பார்த்தா கொம்பு பாருங்க ஃபுல்லா குத்தி உள்ள கிழிச்சு எடுத்துருச்சு. அப்புறம் தான் பார்த்தா இவங்க கூடாரத்துக்கு வெளியில ஒரு பெரிய யூனிகார்ன் இருக்குது. பார்த்து எல்லாரும் மிரண்டு போறாங்க. அப்பையும் பாருங்க எனக்கு அந்த குட்டி குதிரையோட பாடி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு இவரு அப்பா. உடனே அவன் சச்சரை தள்ளிக்கிட்டு போவான். தள்ளிட்டு போற அவசரத்துல நம்ம ஹீரோவை இடிச்சு தள்ளிடுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த யூனிகார்னை சுட்டுத்தல பார்க்க அங்க இருக்கிற ஒரு வேலைக்காரர், ஒரு மொட்டையா ஒரு வேலைக்காரர் இருப்பாரு. அவர் மட்டும் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சமயக்கட்டு பக்கம் ஓடுறார். கண்ணா அப்படின்னு சொல்றானுங்க. அந்த பொண்ணு காருக்குள்ள போய் உட்காந்துப்பா. திடீர்னு அந்த பக்கம் வந்துகிட்டு இருந்த அந்த பெரிய யூனிகார்னை காணோம். என்னடான்னு பார்த்தா படு வேகமா வந்து அந்த பொண்ணு இருக்கிற காரை முட்டுது. இதை பார்த்ததும் அப்பா கொஞ்சம் கூட பயப்படாம காரோட ஒரு பக்கத்துல அந்த யூனிகார்ன் பெரிய யூனிகார்ன் இருக்குது, மறு பக்கத்துக்கு போய் கதவை திறந்து விட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி இவர் கூட்டு வரார். கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இவ கீழே விழுவா. அந்த பெரிய குதிரையோட காலு நல்ல பயங்கரமா வலிமையோட பெருசா இருக்குது போல. ஒரு ஆளை பிடிச்சு தள்ளி விட்டு அவனோட தலையவே நசுக்கி கொள்ளுது. காருக்கடியில இந்த பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கா. யூனிகார்ன் இந்த பக்கத்துல வரும்போது அப்பா காரோட மறுபக்கத்துக்கு சைலண்டா மூவ் ஆறாரு. ஆனா அந்த யூனிகார்னோ தொடர்ந்து அந்த காரையே சுத்திக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் உணர முடிகிறதோ இந்த பொண்ணு எங்க இருக்கிறா, அவரோட லொகேஷன் என்னங்கறத கண்டுபிடிக்க முடியுது போல தெரியுது. ஓடு அங்க இருந்து ஓட சொல்ல இவளும் ஓடியாரா. பின்னாடியே அந்த யூனிகார்ன் படு வேகமா அவளை வெட்டிக்கிட்டு வருது. ஒரு கேட்டை சாத்திட்டு உள்ள போயிடுவா. அப்படி வந்தது ஆக்ரோஷமா வந்தது. இவ பக்கத்துல வந்தது அமைதியாகுது. அப்பாவும் இதை பாக்குறா என்ன நடக்குதுன்னு. அமைதியா இருக்கிற அந்த பெரிய யூனிகார்ன் தன்னோட கொம்ப உள்ள தள்ளுது. இவரும் ஆச்சரியமா
பாக்குறாரு என்ன நடக்குது அங்கன்ட்டு. அமைதியா தன் கொம்புகளை உள்ள தள்ளி அதை ஒளிர வைக்குது. இதுக்கு முன்னாடி அந்த குட்டி யூனிகார்ன் என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி இவளும் சரின்னு அந்த ஒளிரக்கூடிய கொம்புகளை தொட போவா. அதே சமயம் வேலைக்காரி ஒருத்தி கண்ணா அப்படின்னு சுட்டு தெளிக்கிட்டு இருக்கிறா அந்த குதிரைய. பெரிய பெரிய தோட்டாக்கள் உடம்புல பாஞ்சதும் வலி தாங்காம அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு காட்டு பக்கத்துல. அதோட ரத்தம் இங்க ஒளிவு கிடக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்குள்ள வந்ததும் இதை பத்தி தான் அவங்க கிட்ட சொன்னேன், யாருமே என் பேச்ச கேட்கல அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கா. எப்படிமா இதெல்லாம் கரெக்டா சொன்னேன் அப்படின்னு அவர் கோடீஸ்வரர் விசாரிச்சா, என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது, அந்த ஆக்சிடென்ட்ல அந்த குட்டி குதிரை அடிபட்டு கிடக்கும் போது அதோட கொம்ப நான் தொட்டேன். அப்படி தொட்டதும் அது எதையோ ஒன்ன காட்ட முயற்சி பண்ணுச்சு. அதன் பிறகு அதுவும் நானும் கனெக்ட் ஆயிட்டோம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற அந்த பெரிய யூனிகார்ன் நானும் கூட கனெக்ட்ல தான் இருக்கிறாப்ல எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ கேன் ஃபீல் இட் அப்படின்னு சொல்றா. நம்ம பண்றது எல்லாத்தையும் உடனே நிறுத்தி ஆகணும்னு சொல்லுவா. ஆனா இவங்க என்ன பேசுறாங்க கோடீஸ்வரங்க எல்லாம், குட்டி குதிரையோட உடம்புல இருந்து எவ்வளவு மருந்து தயாரிக்க முடியுமோ அதையெல்லாம் விற்கிறதுக்கு கிளைண்ட்டை பார்த்து ரேட் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த சப்ளையா அந்த பெரிய குதிரை கிடைக்குது. அதோட உடம்புல இருந்து இன்னும் 2 மடங்கு அதிகமா மருந்து தயாரிக்கலாம். அதை இன்னும் 2 மடங்கு அதிகமா விற்கலாம். அதற்கான மேட்டரை தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் வேலைக்காரர் ஏதோ சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாருங்க. அதை கட் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே ப்ளூ கலர்ல ஒளிர்றதை நீங்க கவனிக்கலாம். மேபி அந்த குட்டி குதிரையோட உடம்புல இருந்து ஏதாவது ஒரு பக்க சதைய ஏதோ கொஞ்சோண்டு சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் உங்க பொண்ணு பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க எங்களோட பார்ட்னர் ஆறது எனக்கு ஒன்னும் தெரியல, சரியா படல, உங்களுக்கு எங்களுக்கு நமக்கு ஒரு டீலும் கிடையாது, நீங்க கிளம்புங்கிறாப்ல. இல்ல 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 அப்படிங்கிற அவன் கொஞ்ச நேரத்துக்கு தான் பொண்ணுக்கு சப்போர்ட்டா பேசுவான். அதுல இன்னும் காண்டாயி அப்ப உங்களுக்கு எங்களுக்கு ஒட்டு இல்ல உறவு இல்ல கிளம்புங்கிறாங்க. அவர் பயந்துறாரு. இல்ல இல்ல பரவாயில்ல விடுங்க, உங்க ஃப்ளோலக்கே போவோம். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்கன்னு கேட்டா, அந்த பெரிய குதிரையை கண்டுபிடிக்கணும், அதையும் மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறாங்க. சரின்னு அப்பா ஒத்துக்கிறார். பொண்ணுக்கு இதுல விருப்பமே இல்ல. வேட்டையாடுவதற்கான வேலைகள் எல்லாம் இவங்க இறங்குறாங்க. இதுக்கு முன்னாடி புலி, யானை, சிங்கம் இது எல்லாத்தையுமே அந்த பெரியவர் வேட்டையாடி இருக்கிறாரா. அடப்பாவமே, இன்னும் உடம்புல பாருங்க மருந்து ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப வலிமையா உடம்ப மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டார் போல தெரியுது. சாகாவரம் கூட சாத்தியம்னு நினைக்கிறார் அவர். இந்த பக்கம் சும்மா இவங்களோட கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தேன்னா என்ன பார்ட்னர் ஆகிடுவாங்க. நம்ம தலைமுறையா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த தலைமுறையில செட்டில் ஆகலான்னு அவர் எடுத்து சொல்ல, இந்த காசு நமக்கு வேண்டாம், வேண்டாப்பா வாப்பா போயிடலான்னு எவ்வளவோ கூப்பிட்டாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறார். இப்ப மட்டும் என் பேச்ச கேட்கல, நான் இங்கிருந்து போயிடுவேன் அந்த பொண்ணு மிரட்டி பாக்குறா. அப்பையும் அவரு இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து போகணும் தான் நினைக்கிறார். கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து கூப்பிடுறாங்க. அவரும் போய்கிட்டு இருக்கிறார். அதே சமயம் இங்க பாருங்க, அந்த லேடி டாக்டர், அந்த பையன், நம்ம பொண்ணு 3 பேரும் இங்க வீட்டுல இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக அந்த குரூப் போயிடுச்சுல்ல, அங்கங்க ப்ளூ கலர்ல ரத்தக்கரை இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் இந்த பைபிள்ல அந்த லேடி டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவளுக்கே தெரியாம ஒரு ஐட்டத்தை ஆட்டைய போட்டுறான். அதை எடுத்து டேபிள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா கீழே விழுந்து உடஞ்சிரும். அதை நக்கி பாக்குறான். ஏதோ போதை பொருளை பயன்படுத்தினாப்ல அவனுக்கு ஒரு ஃபீல். அதை எடுத்து மூக்குல வச்சு மொத்தமா உரிவான் பாருங்க. எங்கேயோ போனாப்ல அவனுக்கு ஃபீல் ஆகுது. போதையோட உச்சத்துக்கு போயிருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த இடமே வேண்டாம், அந்த இடத்த விட்டு போலான்னு முடிவு பண்ணி அங்க இருந்து கிளம்ப போகிறான். ஆனா காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவளுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அப்பா காட்டுக்குள்ள போயிருக்காரு. அப்பாவுக்கு ஏதாவது இருமோங்கிற அந்த பாசம். வானத்துல பார்த்தா அந்த கலர் கூடிக்கிட்டே போகுது. அப்புறம் அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்து மறுபடியும் தான் ரிசர்ச் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த படங்கள் எல்லாத்தையும் போய் பாப்பா. அப்படி படங்களை பார்க்கும்போது அவளுக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இப்போ காட்டுக்குள்ள போயிருக்கிறவங்க எல்லாம் என்ன தைரியத்துல போயிருக்கிறாங்கன்னா, நிறைய குண்டடிப்பட்டு இருக்குது, சாக கிடக்குது, நாம ஈஸியா அதை பிடிச்சிடலாம், வேட்டையாடிலாம் நினைச்சுக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆனா இந்த யூனிகானுங்க இறந்தாலுமே மறுபடியும் உயிர் தள்ளக்கூடியது. அதைத்தான் இவ புரிஞ்சுக்கிட்டா அந்த ஓவியத்தை பார்த்துட்டு. அங்க இருக்கிறது ஆபத்து, அந்த யூனிகான் பலவீனமாக இல்ல, அங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு மெசேஜ் போடுறா. சிக்னல் சரியா கிடைக்கல, இவ்வளவு நேரம் இவனுக்கு அது வரல. அதே சமயம் இந்த பக்கம் அந்த லேடி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது லேடி டாக்டரும் சில விஷயங்களை சயின்டிபிக்கா சொல்லிட்டு இருக்குது. அந்த தலையில இருக்கிற கொம்பு தான் சிக்னல் அனுப்பக்கூடியது. எப்படி நம்ம மொபைல் போன்ல டவர்ல பயன்படுத்துறோம், நாம பேசுற கால், ரிசீவ் பண்ற கால் எல்லாம் டவர் மூலமா வருது. அந்த மாதிரி அந்த கொம்புகள் டவராகவும் ஆக்ட் பண்ணுகிறதா. நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற அந்த சிக்னலை தான் கொம்பு மூலமா அந்த குட்டி கொடுத்துட்டு இருக்குது போல தெரியுது. சோ அந்த கொம்பை அறுத்து விட்டுட்டா சிக்னல் போகாது இல்லைங்கிறப்பல இவங்க பேசி கொம்பு இருக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. அதே சமயம் அவங்களை கான்டாக்ட் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு சமயக்காரர்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் விசாரிச்சுட்டு இருப்பா. அந்த பக்கம் கொம்பு இருக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குது. கொம்பு அறுக்கும் போது அது சிக்னலை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சிக்னல் ரிசீவ் பண்ற இங்க பெரிய யூனிகானுங்க எல்லாம் கொம்புகள் அப்படியே ஒரு மாதிரி ஒளிர்றதை நீங்க கவனிக்கலாம். அதே சமயம் மெசேஜ் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த பக்கம் மெசேஜ்ல அங்கிருந்து போயிடுங்க, அது பலகீனமாக இல்ல, தப்பிச்சு போயிடுங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிற அப்பாவுக்கு. இவர் அது தெரியாம ஏதோ அடிபட்டு கிடக்குன்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல போய் தொட்டு பார்க்க முயற்சி பண்ணுவார். அதே சமயம் இங்க குட்டியோட கொம்ப மொத்தமா அறுத்து எடுத்துட்டா டாக்டர் அம்மா. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு தலைவலிக்கும். இந்த பக்கம் பார்த்தா அந்த வேலைக்காரம்மா, செக்யூரிட்டி அம்மா கையில அந்த எலக்ட்ரானிக் மேக்னெட் டிவைஸை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து அப்படியே அவளை கடிச்சு தூக்கிட்டு போகுது. கண்ணாமினான்னு அந்த நிலைமையிலே அந்த அம்மா சுடும். ஆனா ஒண்ணு வேலைக்கால இருட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சு.
மீதிங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. அவர் பெரிய இவராட்டம் கண்ணா பின்னான்னு இருட்டுல ஒண்ணுமே தெரியாம சுட்டுக்கிட்டு இருக்காரு. 3 பேர் இருக்காங்க. அதுல இருட்டுல பாக்குற ஒரு கேமரா ஒண்ணு இருக்கும். அதை நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தவன் கொடுக்குறான். அவர் பாத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒன்னு படு வேகமா வந்து கூட இருந்தவன குத்தி தள்ளிடுச்சு. மறுபடியும் இவனை குத்த வரும்போது நம்மளால எஸ்கேப் ஆயிடுவான். இன்னொருத்தவனையும் குத்தி தள்ளிடுச்சு. தப்பிச்சோம் பொழைச்சோம்னு திருச்சி ஓடியாருவாரு. இவருக்கு முன்னாடியே அந்த பக்கத்துல நம்ம கோடீஸ்வரரும் ஓடியாந்துருக்காரு. சே, உன்ன மாதிரி கையாளாத வேலைக்காரங்களை வச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாப்ல. பார்ட்னர்னா இப்ப வேலைக்காரங்கிறான் கோடீஸ்வரன். ஓடியாந்து இவங்க கதவை சாத்திர முயற்சி பண்ற சமயம் கேட்டுக்குள்ள அது கொம்ப விட்டுருச்சு. அடைக்க முடியல. இந்த பக்கம் ஓடியாரலன்னு பார்த்தா இந்த பக்கம் கேட்டை உடைச்சுக்கிட்டு இன்னொரு யூனிகான் இங்க ஓடியாருது. என்னடான்னு பார்த்தா ஒண்ணுக்கு 2 யூனிகான் அங்க இருக்குதுங்க. அந்த குட்டியோட அம்மா அப்பா இதுக்கு தான் போல தெரியுது. இப்ப நடுவுல அந்த கோடீஸ்வரர் இருக்கிறான். இவன் அந்த குட்டியோட கறியை கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிறான். கொம்புல இருந்து கொஞ்சம் நல்லா பொடியாக்கி ஏதோ உடம்புல செலுத்தி இருக்கிறான். ரத்தத்தை குடிச்சிருக்கிறான். அதை அதுக்கு உணர்துகளா என்னன்னு தெரியல. இவன் அதை பார்த்துட்டு என் பேச்சுக்கு கட்டுப்படுங்க, நானும் உங்களை மாதிரி தான், எங்க முன்னாடி மண்டிக்கிட்டு பார்ப்போம், எனக்கு அதை காட்டு பார்ப்போம்னு அந்த கொம்பை தொடறதுக்கு போறார். அதுவும் கொம்பை ஒளிர விடுது. சரி ஓகே, நமக்கு இதை காட்ட போது போலன்னு ரொம்ப சந்தோஷமா பாக்குறார். பொண்டாட்டியை பார்த்து சிரிக்கிறார். பொண்டாட்டியும் சிரிக்குது. கொம்பு ஒளிருது. சரி கொம்பை பிடிக்கத்தான் போறாருன்னு பார்த்தா நல்லா குனிஞ்சிட்டு ஒளிரிக்கிட்டு இருக்கிற அந்த கொம்பை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த நொடி தொண்டையில இறக்கிருச்சு. அதோட மட்டும் இல்ல, இன்னும் இதுகளோட கோவம் அடங்கல. இவங்களை பார்த்து ஒரு முறைக்கும் கர்ஜிக்கும். சமயக்காரர் கதவை மூட்டிட்டு நிறைய ஐட்டத்தை குறுக்கால கொடுத்து அதுக்கு உழவாம காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் இந்த குட்டிக்காகத்தான் அதுக்கு இதெல்லாம் செய்துங்க, பேசாம குட்டியை கொண்டு போய் வெளியில கொடுத்துட்டா இந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறாப்புல நினைக்கிறா. ஆனா அவங்க விட மாட்டேங்கிறாங்க. வெளியில போனா ஆபத்துன்னு அப்பா நினைக்கிறாரு. இவங்க வெளியில இந்த குட்டியை கொடுக்கறதுக்கு விரும்பல. இதுல வேற கொஞ்ச நேரத்துல பவர் கட்டு, எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் வேலை செய்யல, மொத்தமும் கட் ஆயிடுச்சு. எல்லாம் அந்த யூனிகான்ஸ்க்கு செய்யற வேலை தான். சோ எல்லார் கையிலயும் ஒரு டார்ச் லைட்டை கொடுக்குறாரு சமயக்காரர். இவங்க ஏரியா இருக்கல இந்த எஸ்டேட்டோட கேட்டு கூட எலக்ட்ரானிக் கேட்டு தான், அது எலக்ட்ரிக் கேட்டு. இப்ப எலக்ட்ரிக்கல எதுவும் வேலை செய்யாதுன்னா கேட்டும் வேலை செய்யாது. மேனுவலா போய் யாராவது அதை திறந்து விடணும். யாராவது திறந்து விட இருக்கான்னு பார்த்தா இறக்கமே இல்லாம அந்த கோடீஸ்வர குடும்பம் அந்த சமயக்காரனை காட்டுது. அவன் போக மாட்டேங்கிறான். நீ தான் போகணும், ஓட்டெடுப்பு நடத்துறோங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவர் போக கூடாதுன்னு ஓட்டு போடுறா. ஏன்னா நல்ல மனுஷியாவ. ஆனா அவ பேச்சு அங்க சபையில எடுபடல. டாக்டர் அம்மாவும் அவன் தான் போகணும்னு ஓட்டு போடுது. மெஜாரிட்டி போக சொல்றதுனால அவர் இப்ப போக வேண்டிய கட்டாயம். இந்த குதிரைக்குட்டியை வெளியில தள்ளிட்டு போற வேலையை டாக்டர் அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏற்கனவே வெட்டின அந்த கொம்பை ஒரு ஜாருக்குள்ள போட்டு சூப்பரா லாக் பண்ணி வைக்கிறா. அதையெல்லாம் நம்ம ஹீரோ கவனிக்கிறார். அவளுக்கு கரியர் தான் முக்கியம், ஆனா நம்ம ஹீரோக்கு குடும்பம் தான் முக்கியம். காரை எடுக்கிற பொறுப்பு மத்தவங்களோடது. கார் எடுக்கிறதுக்கு முயற்சியில இருக்கிறாங்க. டாக்டர் அம்மா குதிரையை வெளியில கொண்டு வந்துட்டா. குட்டியை அந்த கொம்பு இருக்கிற ஜாரை நம்ம ஹீரோ ஒரு மாதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ண போறாருன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு மேட்டர் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த கோடீஸ்வர குடும்பத்தை நம்ப முடியாதுன்னு சொல்லி உள்ள இருந்து வெளியில வரும்போது டாக்டர் அம்மாவும் நம்ம ஹீரோவும் ஏதோ பேசிப்பாங்க. நம்ம பங்கு நம்ம எடுத்துக்கலாங்கிறப்பல பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்பா ஒத்துக்கிட்டாரா ஹீரோ ஒத்துக்கிட்டாராங்கிறது கேள்விக்குறி. மீதி ஐட்டத்தெல்லாம் அந்த பையன் புகையா போட்டு மூக்குல உறிஞ்சுன்னு காலி பண்ணிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த 2 யூனிகான் இந்த பக்கம் வருதுங்க. குட்டி பக்கத்துல வரும்போது இவ அப்படியே பின்னாடி விலகி போவா. கேட் ஆல்மோஸ்ட் திறந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் திறக்க வேண்டியிருக்கு. தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஸ்ட்ரெச்சர்ல இருந்த குட்டியை கீழே தள்ளி விட்டுருச்சுங்க குதிரைங்க. அடுத்து அவ பக்கம் ஆர்வம் திரும்பும். தப்பிச்சவன் பொழைச்சவன் ஓடுவா. அப்படி ஓடும்போது பாக்கெட்ல ஒளிய வச்சிருந்த ஐட்டம் கீழே விழும். கீழே விழுந்த ஐட்டத்தை எடுக்க போறேன்ற பேர் வெளி அதை எடுக்கிறதுக்கு ஓடுவா. இந்த நிலைமையிலையும் அவளுக்கு கரியர் தான் முக்கியம், இந்த சாம்பிள்ஸ் தான் முக்கியம். ஆனா திரும்பி பார்த்தா அதுகளை காணோம். சரி யூனிகான்ஸுக்கு இங்க இல்ல, போயிடுச்சுக்க போல, எல்லாம் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள ஒரு ஓரத்துல இருந்து ஓங்கி ஒரு குத்து. அப்புறம் இன்னொன்னு ஓடியாந்து அப்படியே பாடியை பிடிச்சி பிச்சு எரிஞ்சதுல பாடி 2ஆ பொளந்துரும். இதை பார்த்து நம்ம சமயக்காரர் ஆளை விடுங்கடா சாமின்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடி போறார். அந்த ஜாருக்குள்ள கொம்பு இல்ல, அது தெரியாம அந்த அம்மா கொம்பையே தூக்கிட்டு நினைச்சுக்கிட்டு ஜாரை தூக்கி தெரியுது. அந்த சாம்பிள்ஸ் அப்படியே மூக்குல போட்டு உரின்னு உரியறதுனால அவனுக்கு இப்ப புத்தி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. சில விஷயங்களை கரெக்டா கெஸ் பண்றான். அவன் என்ன சொல்றானா, அந்த ஓவியத்துல போட்டிருந்தது நல்ல மனசுக்கார ஒரு பொண்ணு. அவ அந்த ஓவியத்துல அவ கிட்ட வரும்போது இந்த யூனிகான்கள் எல்லாம் அமைதியாச்சு அப்படின்னு அவன் படிச்சிருப்பான். இங்க இருக்கிற ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு பார்த்தா இவதான். குறிப்பா கன்னி பொண்ணு இவதான். சோ இவளுக்கு அந்த யூனிகான்க அடங்கும் அப்படிங்கிறது இவனோட கணிப்பு. இதை பத்தி எடுத்து சொன்னா அங்க யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. கதவுகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குதுங்க. இது பார்த்தா இவன் இன்னும் மூக்குல போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அதை அப்ப நம்ம ஹீரோ போய் இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரான்னு நினைக்கிறேன், உங்க வேலையும் வேண்டாம், உங்க பார்ட்னர்ஷிப்பும் வேண்டாம், நானும் எங்க பொண்ணும் கிளம்புறோம்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அவன் போதையில இன்னும் உள்ள போய்கிட்டே இருக்கிறான். இங்க குதிரைங்க வெளியில இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஒரு கட்டத்துல உடைச்சிட்டு இந்த பக்கத்துல வரதை பார்த்துட்டு இவங்க 4 பேர் தெரிச்சு ஓடுவாங்க. பின்னாடி போலான்னு பார்த்தா பின்னாடி கண்ணாடி எல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்குது. இன்னொன்னு திரும்பி இந்த பக்கத்துல ஓடி ஆறும்போது அப்பாவும் பொண்ணும் படிக்கட்டு மேல ஏறுவாங்க. அம்மாவும் பையனும் கீழே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு யூனிகானும் மேல வரட்டும், இன்னொரு யூனிகான் கீழே அவங்கள வரட்டும். இவன் போற கதவுக்கு அந்த பக்கத்துல நிக்குது. தப்பிச்சவன் பொழைச்சவன் ஓட பார்த்தா உடைச்சிக்கிட்டு உள்ள வருது. சோ 2 பேரையும் 2 யூனிகான்க விரட்டிக்கிட்டு இருக்கு, 2 ஜோடியையும். நம்ம ஹீரோ ஒரு கதவை மூடிட்டு வெளியில லைட்டா மெதுவா பாப்பான். பார்த்தா விடுறாப்புல தெரியல, ஒவ்வொரு ரூமா அதை தேடி பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இவங்க அம்மாவும் பையனும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த ஜார் இருக்குதுல்ல, அந்த ஜார் இவங்க முக்கியம்
முடியும்னு நினைக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு இங்க இருந்து ஒரு ஷூவை கலட்டி ஓரமா தூக்கி எறிஞ்சு விட்டு அந்த கேப்ல அந்த ஜாரை எடுத்துக்கிட்டு அம்மாவையும் இழுத்துக்கிட்டு அவன் ஓட ஆரம்பிப்பான். ஏமாத்தி அங்க இருந்து அடுத்த ரூமுக்கு ஓடியான்ட்டான். அவங்க கிட்ட ஜார் இருக்கு, ஆனா அந்த ஜார்ல கொம்பு இல்ல. ஏன்னா அந்த கொம்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்குது. அந்த கொம்புக்காக தான் குதிரைங்க இவங்களை விரட்டிக்கிட்டு இருக்குதோ என்னவோ தெரியல. கொம்பை பின்னாடி ஒளி வச்சிருந்தவன் காட்டுறான் தான் பொண்ணுகிட்ட, இங்க பாரு, இந்த கொம்புனால ஏதாவது நல்ல காரியம் நடக்கும்னா நமக்கு நல்ல காரியம் நடக்கும். ஹாஸ்பிட்டல்ல சாக கடந்த என் பொண்டாட்டி கிட்ட உங்க அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செய்வேன். இந்த கொம்புனால நல்லது நடக்கும்னா இந்த கொம்பை நான் வச்சுக்கிறதுல தப்பு இல்லைங்கிறாப்ல பேசுவார். இப்போ வரைக்கும் நான் பண்ண எல்லாமே உன்னோட நல்லதுக்காகத்தான், உன்னோட எதிர்காலத்தை மனசுல வச்சு தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு எடுத்து சொல்லிட்டு இருப்பாப்ல. அதே சமயம் இவங்க ஜாரை ஓபன் பண்ணது உள்ள கொம்பு இருக்காது. இவங்களுக்கு பெருத்த ஏமாற்றம். அங்க ஒரு அம்பு வில் எல்லாம் கிடக்கும், அதை அவன் எடுத்துக்கிறான். இந்த அம்மா ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துப்பாங்க. லைப்ரரி பக்கத்துல போய் அந்த பக்கத்துல சத்தம் கேட்குதா இல்ல யூனிகான் போயிடுச்சான்னு பாத்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு குத்த சோல்டர் அப்படியே உள்ள இறங்கிடுது. அப்புறம் காலை பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு டேபிள்ல வீசி எரியும். இவன் குடுகுடுன்னு மேல ஏறி போய் குறி பார்த்து அடிக்கலாமா நினைக்கிறான். அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அந்த அம்மா கிட்ட இருக்குது இல்ல, மேல அந்த அம்புல தீய பொருத்தி இப்ப அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அடிச்சானா மொத்தமா வெடிச்சு சதனம். அப்படி செய்ய சொல்லி அம்மா கத்துறாங்க. ஏன்னா அது வயித்தெல்லாம் கடிச்சு குதறி குடலு குந்தாடி எல்லாம் உருவிக்கிட்டு இருக்குது. செய்டா அப்படின்னு கேட்டா பயந்து அந்த பையன் ஓடுறானே ஒளிய அம்மா எக்கேடா கட்டு போடுன்னு விட்டுட்டு போயிட்டான். அந்த பாசம் ஒன்றும் அவ்வளவு இல்ல. அம்மா செத்து போச்சு பாவம். இந்த பக்கம் தான் பொண்ணு அந்த பக்கத்துல அனுப்பிட்டு உன் உசுறு தான் முக்கியம், என்ன பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கொம்பை எடுத்துட்டு கதவை திறந்து விட்டுட்டு இவர் ஓட ஆரம்பிக்கிறார். பின்னாடி அது விரட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எகிரி குச்சி அந்த பொண்ணு எகிரி குச்சி ஓடியாந்துட்டு இருக்கிறா. அந்த பக்கம் அப்பா ஓடியாந்துட்டு இருக்கிறார் காட்டு பகுதியில கொம்போட. இவன் அம்பு எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணை அம்பு முனையில நிப்பாட்டுறான். நான் சொல்றதை செய்யணும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போய் ஓபன் ஸ்பேஸ்ல உட்கார வைக்கிறான். அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி மிரட்டுற அம்ப காமிச்சு வில்ல காமிச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த யூனிகான் வெளியில வருதுங்க. அந்த யூனிகான் ஆக்சுவலா நல்ல பசுமையா வெண்மையா இருக்க வேண்டியது இப்போ சாம்பல் நிறத்திலேயோ கருப்பு நிறத்திலேயோ இருக்கு. காரணம் என்னன்னா அதோட உடம்பு முழுக்க பழி வாங்குற அந்த எண்ணம் அதிகமா இருக்குது, கோபம் அதிகமா இருக்குது, குரோதம் அதிகமா இருக்குது. அதனாலதான் அதோட நிறம் மாறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே பக்கத்துல வருங்க. இந்த பொண்ணு பக்கத்துல வருது. இவ பயந்துகிட்டு இருப்பா. பக்கத்துல வந்து கடிச்சு குதற போதோ அப்படின்னு பார்த்தா நல்லா மொப்ப பிடிச்சிட்டு அப்படியே அவளோட மடியில ஜம்முன்னு படுத்துக்கிச்சு. இவ அரண்டு போய் பாக்குறா. எனக்கு தெரியும் அவன் குஷியாகிறான். ஏன்னா அந்த ஓவியத்துல போட்டிருந்தது நல்ல மனசு இருக்கிற ஒரு கன்னி பொண்ணு கிட்ட அந்த யூனிகான்க எல்லாம் அமைதியாயிரும்ட்டு. அதான் அமைதியா வந்து மடியில படுத்துக்கிச்சு போல. சோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சு இந்த யூனிகான்களை நாம பண்ணையில வளர்க்குறாப்புல வளர்க்க முடியும். அதுக்கு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது மெடிக்கல் சப்ளைஸ் எப்படி நாம இப்போ ஆடுகளை வெட்டி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த யூனிகான்களை வெட்டலாம், சாப்பிடலாம், மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம், கேன்சரை குணப்படுத்தலாம், ஒரு பெரிய பண்ணையே உருவாக்கலாம் நினைக்கிறாரு. அதுகளோட காலெல்லாம் கட்டி போடுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அப்பனை விரட்டிக்கிட்டே வந்துச்சுல்ல அந்த யூனிகான் கொம்போட இவர் வந்துகிட்டே இருப்பாரு. ஒரு வழியா இங்க வந்துடுறாரு. இவளை பார்த்ததுமே அப்பனை விரட்டிக்கிட்டு இருக்கிற அந்த யூனிகான் கூட அப்படியே விட்டுவிட்டு இவ பக்கத்துல வரும். அழகா வந்து அவளோட மடியில ஜம்முன்னு படுத்துக்குச்சு. உடனே அதோட காலையும் கட்டி போடுறான். வர திங்கக்கிழமையில இருந்து இது ரெண்டுகளை நாம பண்ணையில வச்சு வளர்க்கணும், அதுகளை குட்டி போட வைக்கணும், சப்ளையை அதிகமாக்கணும், டிமாண்டுக்கு ஏத்தாப்புல சப்ளையை கொடுக்கணும்னு பேசிட்டே இருக்க காண்டான நம்ம ஹீரோ கையில இருந்த அந்த அம்பை வச்சு அந்த கொம்பை வச்சு அப்படியே வயித்துல ஓங்கி ஒரு குத்து. இந்த மாதிரி ஆள் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி குத்திட்டாப்ல போல. அவ்வளவுதான், சம்பவ இடத்துலயே அவன் விழுந்தான். அதே சமயம் அவன் விழுகிறதுக்கு முன்னாடி தான் கையில இருந்த அம்பால அப்பாவை வயித்துல குத்தி விட்டுறாங்க. அதே சமயம் குதிரையோ யூனிகானோ காலில் போட்டிருந்த அந்த கட்டை அவுக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. இவன் இன்னும் சாகல. அந்த நிலைமையில கூட எந்திரிச்சு வில்லையும் அம்பை எடுக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருப்பான். கால் கட்ட யூனிகான் ஒன்னா ஊத்துருச்சு. பின்னாடி வசமா நிப்பான் பாருங்க. ஓங்கி ஒரு எத்து பின்னங்கால வச்சு எத்தனை எத்துல வீங்கி போய் சம்பவ இடத்துல செத்து போயிட்டான். இந்த பக்கம் அப்பாவும் நான் சாக போறேன், பரவாயில்ல நல்லதுக்காகத்தானே சாகுறேன், நீ நல்லபடியா இருந்தா அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் நேரத்துல செத்து போறாருங்க. இவ கதறி கதறி அழுவா. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த பாசத்தை அந்த அழுகைய யூனிகான்க புரிஞ்சுக்கிச்சுங்க. அதனாலதான் மெதுவா பக்கத்துல வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே கொண்டு வந்து இவங்களோட குட்டி இறந்து போய் கிடக்குது இல்ல, அதுக்கு பக்கத்திலேயே இந்த பாடியையும் கொண்டு வந்து போடுதுங்க. அப்புறம் அந்த கொம்பு உடஞ்ச கொம்பையும் அந்த குட்டியோட தலைக்கு பக்கத்துல கொண்டு வந்து போட்டுட்டு இதுக்கு ரெண்டும் முன்னாடி படுத்து அந்த ரெண்டு கொம்புகளையும் ஒன்னோட ஒன்ன உரசி ஒளிர வைக்குதுங்க. அப்படி செஞ்சதுமே ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஒன்று உருவாகுது. அந்த மேக்னெட்டிக் வேவ் உடஞ்சு போன அந்த குட்டியோட கொம்பை ஒட்ட வைக்குது. அதே மாதிரி இறந்து போய் கிடக்கிற நம்ம ஹீரோவையும் காப்பாற்ற வைக்குது. வயிற்று அடிபட்டு இருந்ததெல்லாம் குணமாகுது. அவரும் டப்புன்னு எடுத்து கையை கொண்டு போய் அந்த கொம்புல வச்சிடறாருங்க. என்ன எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதோ அதே காட்சிகள் எல்லாம் இப்போ இவருக்கும் தெரியுது. ஏதோ சொர்க்கத்தையே போய் பார்த்துட்டு வந்தாப்புல இவர் ஃபீல் பண்றாரு. இந்த இடத்துல இருந்து தான் அந்த யூனிகான்க வந்திருக்கணும், இங்க இருந்து தான் மனிதர்களும் வந்திருக்கணும், இறந்த பிறகு நாம மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் போறோம், ஒளியின் வடிவமா போறோம், இது எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறார். அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா
இந்த யூனிகான்களோட உடம்புல இருந்த அந்த கருப்பு நிறம், அந்த குரோதம், கோபம், பழிவாங்கிற எண்ணம், இது எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும், இந்த பக்கம் நெகட்டிவ் எனர்ஜி, அந்த பக்கம் நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டும் ஒன்னு சேர்ந்து பூம்னு மேல அப்படி பெருசாகும் போது யூனிகான்களோட உருவம் மாறுது, நிறம் மாறுது, மொத்த கருப்பும் வெளியில ஏறி மொத்தமா வெடிச்சு செதறும். வெடிச்ச பிறகு பார்த்தா இந்த யூனிகான் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுதுங்க. அப்ப அதோட நேரத்தை கவனிங்க, ஃபுல்லா வெண்மை நேரத்துக்கு மாறி இருக்கும். தன் அப்பா உயிரோட வந்து நினைச்சு இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் சமயக்காரரு போலீஸ்காரங்களை போய் பார்த்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. போலீஸ்காரங்க இவங்களை பார்த்துட்டு என்ன நினைச்சு விசாரிக்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லியிருப்பாங்க போல, ஆனாலும் இதை எதையும் அவங்க நம்புறதுக்கு தயாராக இல்ல. யூனிகான் கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு அம்மா வாக்கி டாக்கில அப்டேட் கொடுக்க, அப்பா அவங்க தான் கொலகாரங்களா இருப்பாங்க, யாரையும் விடாதீங்க, கூட்டுவாங்க, இங்க வந்து நம்ம விசாரணை பண்ணுவோம், பிடிச்சி ஜெயில போடுவோம்னு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் நினைச்சு நம்ம இப்ப ஜோடி வந்து வருத்தப்படல, சந்தோஷப்படுதுங்க. ஏன்னா அந்த யூனிகான் குடும்பத்தை நல்லபடியா ஒன்னாக்கிட்டோங்கிறது சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தோடய மறுபடியும் அப்பாவோட தோள்பட்டையில சாந்துக்கிட்டு இவ படுத்துப்பா. சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. பின்னாடியே நம்ம சமயக்காரரு காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு பக்கத்துல நம்ம யூனிகான்கள் எல்லாம் படு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்குதுங்க. ஐயோ அப்படின்னு பார்த்தவன் மன்னிச்சுக்கதா ஏன் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எல்லாம் மேல ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஏத்தி விட்டுட்டான், மன்னிப்பும் கேட்டுட்டான். ஆனா அடுத்து போலீஸோட வண்டி போய்கிட்டு இருக்குது. உள்ள இவங்க கைவிலங்கோட இருக்கிறத அந்த யூனிகான்க பாத்துறதுங்க. அதுக்கு என்ன பேசணும்னு நினைக்குதுகளோ அதை இப்போ இவங்க ரெண்டு பேராலையும் உணர முடியுது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தர் அப்படி கட்டி பிடிச்சாப்ல குனிஞ்சுக்கிட்டாப்ல உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா அடுத்து அதுக்கு என்ன பண்ண போகுதுன்னு இவங்களுக்கு தெரியும். பார்த்தா யூனிகான்க ரெண்டும் படு வேகமா வந்து இவங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிற அந்த போலீஸ் வண்டியை ஓங்கி ஒரு இடி, வண்டி கண்ணாபின்னா இடிஞ்சு கீழே விழும். அந்த சத்தம் மட்டும் தான் கேட்கும். அதோட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. யூனிகான்க இவங்களை தான் குடும்பமா நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் குடும்பத்துல இருக்கிற ஒரு குட்டிக்காக அது எவ்வளவு விஷயங்களை பண்ணுச்சு. அப்ப உயிரோடு இருக்கிறவங்க ரெண்டு பேருக்காக அது இன்னும் எவ்வளவு வேலைகள் பார்க்கும். அதைத்தான் பார்த்து காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கட் பண்ண பிறகு படம் முடிஞ்சு போச்சு. அந்த ஓவியத்துல இருக்கிற ஒவ்வொரு ஓவியத்தையும் இப்ப க்ளோஸ் அப்ல நம்ம காட்டுறாங்க. அதுல நமக்கு பார்க்கும்போது அந்த பழங்கால ஓவியத்துல என்ன விஷயங்கள்லாம் இருந்ததோ அது எல்லாமே நிஜம். நிஜத்திலையும் அதெல்லாம் இப்ப நடப்புலையும் அதெல்லாம் நடந்திருக்குங்கிறத உங்களால அந்த ஓவியத்தை பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இல்ல எல்லாமே ஓவியத்துல இருந்திருக்கு, நாம தான் அதெல்லாம் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததுல வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.